வென்று உணர்த்த மென்மலர்க்கை அங்குசபாசமணிந்து வெற்புயிர்த்து ஆரணங் அன்னை என்றுணர்த்தி வெங்கலி முழுதும் துவைத்தருள் பட்டி விநாயகன் சேவடி பணிவா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருபான் மும்மை நாயன்மார்களது குருவருடினாலும் கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரூர் புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, கௌரி திருமண படலத்தில சுவாமிகள் அணிந்திருக்கின்ற தோள் வளையம், மோதிரம் இவைகளையெல்லாம் காட்டிக் கொண்டு வருகிறார். அதில சுவாமி கையில மோதிரம் அணிந்திருந்தார். அது எப்படி இருந்தது என்று சொன்னால், திருமாலுடைய சக்கரப்படைகள் என்று சொல்லலாமா என்று அந்த மோதிரங்கள் அமைந்திருந்தன. ஒப்பில்லாத பக்தி செய்து காத்தல் தொழில் செய்வதற்காக பகைவரை அழிக்கும் பொருட்டு தோன்றும் பல திருமால்களுக்கு கொடுப்பதற்காக வைத்த சக்கரம் என்று சொல்லலாமா, யாதென்று சொல்லுவது என்று அருமையா காட்டுகிறார் ஒரு பாடல்ல. இன்னொரு திருப்பாடல்ல அதாவது நல்ல மகரந்த பொடிகளை மார்பில நிறைத்து வைத்திருந்தார்கள். அது எது போல என்று சொன்னால், கழுத்திலே அச்சத்தை தருகின்ற ஆலகாலவிடத்தின் வேகம் மனத்தை தாக்காதபடி மிகுதியாக குளிர்ச்சியாக நெஞ்சில் சேர்த்திய பொருள்களைப் போல கஸ்தூரியையும் சந்தனத்தையும் பனிநீரையும் தெளித்து மகரந்த புடிகளையும் மார்பில நிறைத்திருந்தார்கள் என்று முனிவர் ரொம்ப அருமையாக நமக்கு காட்டிக்கொண்டு செல்லுகிறார். மேலும் அவர் உருத்திராக்க மணிகள், பொன்மணிகள் எல்லாம் அணிந்திருந்தார். அது எது போல என்று சொன்னால், நல்ல விருப்பத்தோடு மார்பிலே சேர்ந்த மனம் வீசும் கலவை சேரு குளிர்ச்சி நீங்கி வறண்டு போகாத வண்ணம் அந்த சந்தன கலவைகளை மூடி வைத்ததை போல பூமாலைகளும் ஆபரணங்களும் ஒளி வீசும் மாணிக்க மாலைகள், உருத்திரம் மணிகள் இவைகளையெல்லாம் மார்பிலே அமைந்திருந்தார். இனி அதற்கு மேல ஒரு நல்ல திருப்பாடல் 80வது பாடல்ல காட்டுகிறார். இதுல பழையதை நினைவூட்டுகிறேன். பிரணவ பொருள் யான். இது ரொம்ப அருமை. பிரணவ பொருள் யான். பிரணவத்துக்கு பொருளாக இருப்பவன் இறைவன். அப்படி பிரணவ பொருள் யானே என்று என்னை சேர்ந்த தலைக்கோலத்தை உடைய இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதற்கு ஏற்ப தலையில பிரணவத்தை காணுங்கள் என்பதைப் போல சோலையிலே இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்தையும் உண்மையை உணர்ந்து கொள்ளுமாறு செய்வோம் தெய்வத்தன்மை பொருந்திய கொன்றை மாலை அந்த ஆபரணத்தின் மேலே விளங்கியது. கொன்றை மாலை வடிவத்தாலும் வண்ணத்தாலும் சிவபெருமானை ஒத்திருப்பது. அதனுடைய வடிவம் ஓம் என்ற பிரணவமாக இருக்கும். வண்ணம் பொன் வண்ணம், எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி என்று அவனுடைய வடிவத்தை காட்டுகிறார்கள். எனவே இறைவன்தான் பிரணவத்தின் பொருள். கொன்றை பூவுக்குள்ளே ஓம் என்ற பிரணவம் அமைந்திருப்பதை பாருங்கள் என்று கொன்றை மாலை கூறுவதாக அந்த பகுதி ரொம்ப அழகாக காட்டுகிறார் கச்சியப்ப முனிவர் பெருந்தகை. மேலும் இறைவன் பிச்சாட ரூபத்திலே போய் ஊர்களிலே இருக்கக்கூடிய மக்களிடத்திலே பிச்சை எடுப்பார். அதை எதை காட்டுகிறது என்று சொன்னால்,
அவர் வயிற்றிலே உள்ள வருந்திய பசியாகிய கொடி நெருப்பு அந்த மரகதவல்லியின் திருமணத்தை காண்பதற்காக வெளிப்பட்டதைப் போல பதுமராக கற்களால் உதரபந்தனம் அழகு செய்து கொண்டிருந்தது என்று அந்த அரைப்பட்டியை அளவாக காட்டினார். மேலும் அதற்கு மேலே பலவிதமான பட்டாடைகள் அமைய பெற்றிருந்தது. அதை காட்டுகிறார். யானை தோலாடை, புலித்தோலாடை முதலிய ஆடைகள் எல்லாம் தமக்குரியனவாக உள்ள இடையிலே அமைத்து அதை அமைத்திருந்தார். அதன் மீது பாம்பு என்று சொல்லும்படி பல வகை மணிகள் பதிக்கப்பட்ட பொன்னரைஞானின் உள்ளே பட்டாடை விளங்கியதை அடுத்த பாடல்ல மிக அருமையா காட்டுகிறார். இந்த முறையில பெருமானுடைய திருமேனியில இருக்கிற ஆபரணங்கள், சந்தனம், இதையெல்லாம் விரிவாக நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஆசிரியர் பெருமகனார். அந்த முறையில நிறைவாக 84வது பாடல், பிப்பிலவனத்துள் வைகும் பிஞகன் வதுவை கோலம் செப்பினன் சிறிது. என்ன அழகா காட்டுறார் பாருங்க. பிப்பிலம் என்பது அரசவனம். அரசவனமாகிய பேரூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனுடைய திருமண கோலத்தை சிறிது செப்பினன். அப்ப இதை விட அவனுடைய மனக்கோலம் எவ்வளவு உயர்வாக இருக்கும். அதை நான் ஒரு சிறிது சொன்னேன். செம்பொற்சிலம்புயிர் தெய்வ கற்பின் மைப்படிய கரியவாட்கண் மரகத வல்லி கொண்ட ஒப்பனை சிறிது சொல்வேன். செம்பொன் சிலம்பு, சிலம்பு என்பது மலையை குறிப்பது, பொற்பு என்பது மலையை குறிப்பது. ஆமா, செம்பொற்சிலம்புயிர் செம்மையான அழகு பொருந்திய மலை பொற்சிலம்புன்னு பாருங்க. அந்த அழகு பொருந்திய மலை, மலையினுடைய அரசன், அந்த மலையரசனுடைய மகள் உமாதேவி. செம்பொற்சிலம்புயிர் தெய்வ கற்பின் மைப்படிய காரியவாட்கள். ஆமா, மை பொருந்திய கரிய ஒளி பொருந்திய கண்களையுடைய மரகதவல்லி கொண்ட ஒப்பனைகள் சிறிது சொல்லுவேன். ரொம்ப அருமையான பகுதிங்க. 84வது பாட்டுல கடைசி 2வது வரிய காமிங்க, 4வது வரிய அருமையா காட்டுகிறார். அதை சொல்லி முன்வினையை வெல்வேன். மிகச் சரியான இடம். இந்த இறைவனும் இறைவியும் செய்திருக்கிற ஒப்படைகளை சொல்லுவதால் என்ன நமக்கு போகும்னா முன்வினையை வெல்வேன். இது அப்படியே நான் சென்ற வகுப்புல நினைவூட்டினேன். அதாவது நம்முடைய கண்ணப்ப நாயனாருடைய புராணம். கண்ணப்ப நாயனாருடைய புராணத்துல பாடல் எண் எனக்கு நினைவில்லை. ஆனால் 5 நாள் கழித்து 6வது நாள் அவரை போய் வேட்டையாடி கொண்டு வரப்போகிறார். அப்பதான் அந்த கண்ணுல ரத்தம் வருகிறது. அதை பார்ப்பதற்கு அவரே போய் வேட்டையாடி கொண்டு உணவுகளை கொண்டு வருகிறார். அப்படி வந்த பிறகு அவர் சிவசிந்தனையோடு அந்த பணியை செய்தார். கண்ணப்ப நாயனாருடைய சிவசிந்தனையை ஒரு பாட்டுல காட்டுகிறார். அவனுடைய வடிவெல்லாம் நம்முடைய அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனை நீ இவ்வாறு அறிநீ. எப்படி ஒருத்தர் அறிமுகப்படுத்துறதுன்னு பாருங்க. சிவகோசரியாருடைய கனவிலே போய் செவ்வேல் கோணமில் குடிமித்தவர் கனவுல போய் சொல்லுகிறார். அப்படி சொல்லுவது புராணங்கள்ல நிறைய இடங்கள்ல பெரிய புராணத்துல வருகின்றன. அதிலே கண்ணப்பருடைய அன்பை சொல்லுகிற பொழுது சிவகோசரியார் பயந்து போகிறார். அவனுடைய அன்பெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவா என்றும்
அவனை நீ இவ்வாறு அறினி அப்படி சொல்லுகிற முறையில அவருடைய வரலாற்றை எஞ்சி இருக்கிற பகுதியை சொல்ல போகிறார் தெய்வ சேக்கிழார். அப்படி சொல்லுகிற பொழுது செய்வண்ணத்திறம் மொழிவேன், நாயனாருடைய அவருடைய அந்த அருளிப்பாட்டை சொல்லுவேன். செய்வண்ணத்திறம் மொழிவேன், செய்வண்ணத்திறம் மொழிவேன், தீவினையின் திறம் ஒழிவேன். சேக்கிழார் வடி அப்படியே பிடிச்சிட்டார் பாத்தீங்களா? ஆக அருவான்மும்மை நாயன்மார்களது வரலாறுகளை சொல்லுவதால், கேட்பதால் சொல்லுபவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் வினை நீங்கப் பெறும் என்பதை தெளிவுபடுத்துகிற வகையில சேக்கிழார் சுவாமிகள் இவருடைய அன்பின் நிலையை நான் சொல்லப் போகிறேன். அப்படி சொல்லி என்னுடைய வினையை வெல்லுவேன்கிறார். எவ்வளவு பெரிய இடம் நினைக்கிறீங்க? தீவினையை நீக்கிக் கொள்வதற்கு எந்த விதமான பரிகாரம் வேண்டாம். வேதங்களை, ஆகமங்களை, திருமுறைகளை, சாஸ்திரங்களை படித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் விசாரித்துக் கொண்டும் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆக இந்த நாட்களிலே நாம் கேட்கிற பாடம் இருக்கிறதே, இந்த பாடம் வினையின் திறத்தை ஒழிக்க வல்லது என்பதை கச்சியப்ப முனிவரும் தெய்வ சேக்கிழாரும் கூறுவதை சிறியேன் உங்களுக்கு நினைவூட்டுவேன். செய்வண்ணத் திறம் மொழிவேன், தீவினையின் திறம் ஒழிவேன். அது அப்படியே இங்க வச்சாரு பாருங்க. சொல்வேன் உயற்று முன்வினையை வெல்வேன். அப்படி சொல்லுவதால் என்னுடைய முன்வினை பயன்களை நான் வெல்லுவேன். அப்படி என்றால் இந்த புராணத்தை நாம் படிப்பதால் பல கோடி தீவினையின் பயன் நீங்க புராணம் படிப்பதால். இறைவனை படித்தாலும் அப்படித்தான். சுவாமிகள் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் ஒரு தலத்துல சுற்றி வருகிறார். அந்த தலத்தின் பெயர் உடனே ஞாபகம் இல்லை, அரையணி நல்லூர் என்று கருதுகிறேன். அதை சுற்றி வருகிறார். அங்க திருவண்ணாமலை சோதியா தெரிகிறது. அப்பொழுது அங்கே இருப்பவர்களிடத்துல அழைத்து அங்கு ஒரு மலை தெரிகிறதே, என்ன மலைன்னு கேட்கிறார். கண்ணப்ப நாயனார் கேட்டது போல அவர்கள் கூறுகிறார்கள் திருவண்ணாமலை என்று. அப்படி சொன்ன உடனே அங்கிருந்து அப்படியே திருவண்ணாமலை நோக்கி நகர்ந்து போகிறார் பாருங்கள். அப்படி போகிற பொழுது நட்டராக பண்ண அழகா ஒரு மிடுக்க ஒரு பாடல் எடுக்கிறார். உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமா பணி திகழ. 84வது பாட்டிலே வைங்க. உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. தப்பிக்கவே முடியாத வினை. நீங்க எது செஞ்சாலும் அந்த வினை தப்பித்துக் கொண்டு உங்களை பந்தப்படுத்தும். ஆனால் அண்ணாமலையை தொழுவீர்களே, ஆனால் வினை வலுவா வண்ணம் அருமே. எவ்வளவு பெரிய பாடல் எளிமையா கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாடலை படிக்கின்ற நல்லறிவுதான் நமக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆக அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே என்று சம்பந்தர் தேவாரம் தான் செயல் வண்ணர் திறம் ஒழிவேன் தீவினையின் திறம் ஒழிவேன் என்று பேசவும் உஞற்று முன் வினையை வெல்வேன் என்று நம்முடைய ஆசிரியர் கச்சியப்ப முனிவர் காட்டுவதற்கும் ஒரு தொடர்பு பொருத்தி பார்க்கலாம். எனவே நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரும் தொடர்ந்து துன்பங்கள் வறுமையானால் இடர் நீங்கும் பதிகங்கள், பெரிய புராண பதிகங்கள் அல்லது வடமொழி தெரியுமே ஆனால் சில சுலோகங்கள் நீங்கள் தொடர்ந்து கூறி வந்தால்
அஞ்செழுத்தை நீங்கள் சிந்தித்து வந்தால் எவ்வளவு பெரிய வினையும் நம்மை தாக்காது. அதைத்தான் நம்முடைய அஞ்செழுத்து பதியங்கள் அருமையாக காட்டுகின்றன. கொள்வாரேனும் குணம்பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவர் ஆயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பராம். நல்லார் நாமம் நமச்சிவாயவே. மந்தரமன பாவங்கள் மேவிய பந்தனையவர் தாமும் பகர்வரே சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமம் நமச்சிவாயவே என்று போற்றுகிறார். இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் உமையம்மையினுடைய அந்த மரகதவல்லி கொண்ட ஒப்பனையை நான் சிறிது சொல்வேன், முன்வினையை வெல்வேன். எவ்வளவு ஆழமான கருத்தமைந்த சொல் என்பதை தொண்டர்களுக்கு சிறிய நினைவூட்டுகிறேன். இப்ப இந்த சிந்தனையோடு அம்மாவுடைய அந்த ஒப்பனைகள் ஆசிரியர் கச்சியப்ப முனிவர் காட்ட நாம் கேட்போம். நிச்சயமாக நம்முடைய வினை ஒழியும் என்பதிலே கருத்துக்கு இருவேறுபட்ட கருத்துக்கு இடமில்லை. கருமுகில் விளர்ப்ப என்று மோர் இயல்பாய் 85வது பாட்டு. காசரை ஆவியும் அழைந்து மறுமலர் குவளை தூவிதழ் மடுத்து பலம்புரி தெய்வ உத்தியும் வைத்து உருகழு பகுவாய் மகரம் வாணுதலில் தாழ்தர உருத்துற முடித்த பெருகளில் முச்சி மணிவடஞான்று பிணையல் செய் முல்லை சூழ்ந்ததுவே. அம்மா முல்லைப்பூவை சூடியிருக்கிறார்கள். சூடியிருக்கக்கூடிய அந்த தலை எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆமா, நல்ல கருமையான மேகங்கள் வெட்கத்தால் வெண்ணிறமடைய எக்காலத்தும் ஒரே தன்மை உடையது கூந்தல். என்ன அழகு பாருங்க. மேகங்கள் சில நேரம் கருப்பாய் இருக்கும், ஆனால் அதே மேகங்கள் சில நேரத்துல என்ன ஆகிவிடும்? வெண்மையாக மாறிவிடும். மேகங்கள் கருமேகமாக மழை பொழியக்கூடிய மேகம் என்ன செய்யும்? வெண்மேகமாக மாறும். ஆனால் அம்மையினுடைய தலை இருக்கு. அந்த தலை ஒரே தன்மையாக உடையது அந்த தலை என்று ரொம்ப அருமையா காட்டுகிறார். முன்னமே அம்மாவுடைய தலையை பற்றி ரொம்ப அருமையா ஒரு பாடல்ல ஆசிரியர் காட்டியிருப்பது சிறியனுக்கு நினைவுகள் நூல் இருக்கும். ஆனால் நாதன் வழிபடு படலத்தில், அதாவது 335வது பாட்டு, அம்மாவுடைய தலை எப்படி இருக்குதுன்னா, இருள் குடி கொண்ட கூந்தல் எழில் குடி கொண்ட பெற்றோள் அருள் குடி கொண்ட வாழ்கண் அணி குடி கொண்ட கொங்கை பொருள் குடி கொண்ட செஞ்சொல் புகழ் குடி கொண்ட தாள் மருள் குடி விலகி வைகும் மரகத மையலை தாழ்ந்தான். ஆமா, சுவாமியை பார்க்கிற பொழுது சுவாமியினுடைய அளப்பெரும் கருணை என்ன? அவரை போய் நாரதர் ஏன் வணங்கினார்? இதே மாதிரி ஒரு பார்வை சேக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய புராணத்துல காட்டுகிறார். அதாவது குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் பாண்டிய மன்னனுடைய அனுமதியோடு அவரை அரசவைக்கு அழைக்க வருகிறார். ஞானசம்பந்த பெருமான் திருமணத்திலே எழுந்தருளி இருக்கிறார். அப்படி எழுந்தருளி இருக்கிற பொழுது உள்ள அமர்ந்திருக்கிறார். வெளியே அவர்கள் வருகிறார்கள், அடியார்கள் இருக்கிறார்கள். அரசியார் அடியாரிடத்துல அவர்கள் வருகையை போய் ஞானசம்பந்த பெருமானுக்கு கூறுபடி சொல்லுகிறார். இப்பொழுது உள்ளே அரசியார் மங்கையர்க்கரசியாரும் அமைச்சர் பெருமான் குலச்சரையாரும் உள்ள போகிறார்கள். நல்ல கவனிங்க, அரசியாரும் அமைச்சரும் உள்ளே போகிறார்கள். திருஞான சம்பந்த பெருமான் உள்ளே அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு ஞான சம்பந்த பெருமான் தெரியவில்லை. பிறகு யார் தெரிந்தார்கள்? சேக்கிழார் காட்டுகிறார்.
ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை தேனக்க கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் கானத்தின் எழுபுறப்பை கண்களிப்ப கண்டார்கள். 6ஆம் நூற்றாண்டில் நடந்ததை சேக்கிழார் எந்த காலத்துல படித்தாலும் படிப்பவருடைய உள்ளத்திலே ஞானசம்பந்த பெருமானுடைய ஞான வடிவம் தோன்றுகிற முறையில் அந்த பாடலை அமைந்திருக்கிறார். அதே அடிநிலையில நாரதர் வழிபட்ட பொழுது மரகதவல்லி தாய் அங்கே அமர்ந்திருக்கிறாள். அந்த தாயை நாரதர் உள்ளே போகிறதுக்கு முன்னால ஆசிரியர் காட்டுகிறார். முனிவர் பெருந்தகை இருள் குடி கொண்ட கூந்தல் எழில் குடி கொண்ட பொற்றோள் அருள் குடி கொண்ட வாழ்க்கண். அதுல இருள் குடி கொண்ட கூந்தல் அந்த ஒரு செய்தியை வைத்துக் கொண்டு இங்க 85வது பக்கம் வாருங்கள். கருமுகில் விளர்ப்ப என்றும் ஓர் இயல்பாய். ஆமா, அப்ப கருமையான மேகங்கள் வெட்கத்தால் வெண்ணிறமடைய ஏன் வைக்கப்பட்டது? அம்மாவுடைய தலை கரே இருக்கிறது. அம்மாவுடைய தலை கண்ணே கரேன் இருக்கிறது. அதனால் அது வெக்கப்பட்டு வெண்ணிறம் அடைய எக்காலத்தும் ஒரே தன்மை உடைய கூந்தல். கருமுகில் விளர்ப்ப என்றுமோர் இயல்பாய் காசரை ஆவியும் அளந்து. காசரை என்பது மயிர்ச்சாந்து. ஆக மயிர்ச்சாந்தும் புகையும் கலந்த மணமுடைய குவளை மலரின் தூய்மையான இதழை சேர்த்து வலம்புரி மறுமலர் குவளை தூவிதழ் மடுத்த வலம்புரி தெய்வ உத்தியும் வைத்து. அந்த தெய்வ உத்தி என்னும் தலை அணிகலன்கள் அணிய பெற்று பிறகு உருகழு பகுவாய் மகரம்பா நுதலில் ஆழ்தர உருத்துற திறந்த வாயையுடைய மகர மீன் வடிவான ஆபரணத்தில் நெற்றியில் தாழ்ந்து தொங்குமாறு வைத்தார். அதன் பிறகு பெருகளில் உச்சி மணிவடம் நான்ற பிணையல் செய் முல்லை சூழ்ந்ததுவே. நன்றாக முடித்து கண்டையில் முல்லை மாலை சுற்றி அப்படி அணிய பெற்றிருந்தார். நீங்க இருக்கிறதுலயே இந்த தலையில அழகா வட்டமா அந்த தலைய போட்டு அழகா முல்லையோ மல்லிகையோ நீங்க வச்சு பாருங்களேன். அது வாசனைக்கும் மனதுக்கும் காண்பதற்கும் என்ன அழகு என்று பாருங்கள். நீங்க ஒரு நாள் அதை நீங்க பார்க்கலாம். அவ்வளவு அழகு. பெருகளும் உச்சி மணிவட நான்று பிணையல் செய் முல்லை சூழ்ந்ததுவே. இந்த பியூட்டி பார்ல இதை படிச்சுக்கணும். இந்த பெண்களுக்கு மணமக்களுக்கு அணி செய்ய போறாங்க பாருங்க. இதை வைத்தால் இதை மறுதலித்து ஒரு அழகை மிளிரக்கூடிய எந்த விதமான மலரும் அப்படி ஒரு அந்த அழக ஊசியில ஒரே மாதிரி அந்த கோத்து தலையில வட்டமாக வைத்தீர்கள் என்று சொன்னால் மிக அருமையாக இருக்கும். இது திருமுருகாற்றுப்படையிலேயும் காட்டுவதை சென்ற வகுப்பிலே நினைவூட்டினேன். ஆமா, பைந்தாட்குவளை தூவிதழ் கிள்ளி தெய்வ உத்தியோடு வலம்புரி பயன் வைத்து திலகந்தைய தேங்கமள் திருநுதல் மகரப்பகுவாய் தாள மண்ணுறுத்து துவர முடித்து துகளரும் உச்சி. சரி, 86வது பாட்டுக்கு போயிருவோம். கற்பினுக்குரிய முல்லை தெரியல் கமல் தர காட்டுதலானும் சிற்பமிக்குடைய வலம்புரியோடு திருவுரு திகழ்ந்திடலானும் பொற்புமிக்குடைய புங்கழல் நெடுமால் புல்லிய புறவமே போலும் விற்பையில் பகுவாய் மகரம உருவாம்
விண்டுவே போலுமால் விளங்கி. கற்புக்கு அடையாளமாக முல்லை மாலை மனம் பொருந்த இருந்தது. கற்பினுக்குரிய முல்லை தெரியல் கமல் தர காட்டுதலானும் அடுத்து சிற்பமிக்குடைய வலம்புரியோடு திருவுரு திகழ்ந்திடலான். நல்ல வேலைப்பாடமைந்த வலம்புரி வடிவம் விளங்கியது. என்ன வலம்புரி குவளை மலர் போல அங்க மேல வலம்புரி வைத்திருந்தார். அதன் பிறகு பொற்புமிக்குடைய பூங்குழல் நெடுமால் புல்லிய புறவமே போலும். இப்படி புல்லாங்குழலுடைய திருமாலுக்குரிய முல்லை நிலத்தை ஒத்திருந்தது அந்த காடு போல. அதன் பிறகு விற்பயில் பகுவாய் மகுரமொவ் உருவமாம் விண்டுவே போலுமாம் விளங்கின. ஒளி பொருந்திய திறந்த வாயுடைய மகர மீன் இருக்கிறதே, மகர மீன் தொங்குட்டுக்கிற மகர மீன் திருமாலை ஒத்திருந்தது என்று அந்த தலையை காட்டுகிறார். இப்பெல்லாம் புதுசா அந்த படம் காண்பித்து அந்த போட்டோவை அதை மட்டும் எடுப்பாங்க. நாங்க சில திருமணத்துக்கு போவோம், அதுல தாலியை மட்டும் எடுப்பாங்க, பொட்டு வைக்கிறத மட்டும் எடுப்பாங்க. அது மாதிரி முனிவர் தலையில மீன் தொங்குவதையும் வலம்புரி வைத்திருப்பதையும் முல்லை மாலை வைத்திருப்பதையும் மட்டும் எழுத்துக்களால ஜூம் பண்ணி காட்டுறார் பாருங்களேன். என்ன அழகு பாருங்க, இல்லையா? அடுத்த திருப்பாடல். மதுகரம் எரிந்து தாதளை துளக்கி மது நுகர்ந்து இன்னிசை முரலும் புதுமலர்த்தவை தொங்கல் சூழ்ந்த இருண்ட பூங்குழல் முச்சியின் தோற்றம் பதுமம் வென்று அலர்ந்த திருமுகத்திங்கள் பறந்ததன் கற்றை வெண்கதிரால் கதுமென பிடித்து கழுமையாத்திருக்கும் காரிருள் பிழம்பு போன்றது. வண்டுகள் மொய்த்து மகரந்தங்களிலே மூழ்கி கலக்கி தேனை உண்டு இனிய இசைப்பாடல்களை தோற்றுவிக்கும் முல்லை மலர்களால் ஆன மாலையால் கரிய கூந்தல் சுற்றப்பெற்றது. அந்த கொண்டையை முல்லை மாலை சுற்றி இருப்பது எது போல இருந்தது என்று சொன்னால், தாமரையை வென்று முகமாகிய அம்மையினுடைய சந்திரனத்து பரவி வெண்மையான ஒளி கதிர்களால் கரிய இருளின் தொகுதிகளை சுற்றி வளைத்து அப்படியே அந்த அதாவது கருப்பான கொண்டை, அது மேல முல்லை மலர், அது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கருமையான இருளை சந்திரனுடைய சந்திரனுடைய ஒளி முல்லையை போல இருளை சுற்றி வளைத்து பிடித்து கொண்டிருப்பது போல இருந்தது. கற்பனை எப்படி இருக்குது பாருங்க. அதாவது கருப்பான அப்படி ரவுண்டு, அதுக்கு மேல வெள்ளை, இந்த கரிய இருளை சந்திரனுடைய ஒளி தனக்குள் அடக்கி பிடித்தது போல இருந்தது. மதுகரம் எரிந்து தாதளை துளக்கி மது நுகர்ந்து இன்னிசை முருளும் புதுமலர் தளவை தொங்கல் சூழ்ந்து. அப்படியே முல்லையில இருக்கிற அந்த தேனை எடுப்பதற்காக வண்டுகள் மொய்த்து மகரந்தங்கள்ல மூழ்கி அப்படியே இசைப்பாடல்களை தோற்றுவிக்கக்கூடிய முல்லை மலர்களாலான மாலை. அது எப்படி இருந்ததுன்னா, பூங்குழல் இருண்ட பூங்குழல் உச்சியின் தோற்றம் பதுமம் வென்ற அலர்ந்த திருமுகத்திங்கள். இந்த தாமரையை வென்ற முகமாகிய அம்மையினுடைய முகம், அந்த முகத்து திங்கள் பறந்ததன் கற்றை வெண்கதிரால் சந்திரனத்திலே இருந்து பரவிய வெண்மையான ஒளிக்கதிர்கள் கதுமென பிடித்து கழுமையாத்திருக்கும் காரிருள் பிழம்பு. இந்த இருட்ட சுற்றி வளைத்து பிடித்து கொண்டிருந்ததை போல முல்லை மலர் காட்சியை காட்டுகிறார் முனிவர் பெருந்தகை. 48வது பாடல்.
ஒழுகொழிக்கிறன வெண்ணிறப்பாசம் ஒச்சியே தன்னெதிர்கரவாது ஏழுமிக கருமென் கூந்தல் வல்லிருளை இருகுறப் பிணித்தலின் எழுந்த முழுதுலகிறஞ்சி தொழும் பிரதாபம் உய்யொளி இரவியை வதன விழுமியதிங்கள் அணிந்தது போல விளக்கம் வாய்ந்தது தனுதல் திலகம். ஆமா, நெற்றியிலே அணிந்திருக்கக்கூடிய திலகம் அது சிறந்த ஒளிக்கதிர்கள் ஆகிய கயிற்றை, அந்த ஒளிக்கற்றையை வீசி முன்மறையாமல் எழுந்து நின்ற பகையாகிய கரிய கூந்தல் என்னும் வலிய இருட்டை நன்றாக கட்டியதால் உண்டான எல்லா உலகந்தோறும் தொழும் பிரதாபம் நிறைந்த ஒளி பொருந்திய சூரியனை முகமாகிய சந்திரன் அழகு செய்ததைப் போன்றிருந்தது. ஒளி கொழுக்கிறன வெண்ணிறப்பாசம் ஓச்சியே தன் எதிர்கரவாது எழும் மிக கருமென் கூந்தல் வல்லிருளை இருகுற பிணித்தலின் எழுந்த இந்த வறுமையான இருளை கயிறு கொண்டு வலிதாக அது பிடித்து தனக்குள் கட்டுப்படுத்தி வைத்ததைப் போல அந்த பிரதாபம், பிரதாபம் என்பது புகழை பிரதாபம் என்று சொல்லுவார். விளக்கம் வாய்த்தது முதல் திலகம். இந்த இடத்துல அப்படி அழகா அந்த முதல் திலகம் வைத்திருந்தார்கள். 89வது பாடல். அடுக்குதல் கமலம் சூதமே அசோகம் அயில் நுதி முல்லை தண்ணீலம் எடுக்கும் ஐங்கணையும் களை நெடும் தனிவில் எரிமணி தொடிக்கையின் வாங்கி விடுக்குமத் தொழிற்கங்கு இயைதர மகர மெள்ளிக்கொடி உயர்ந்தது போல ஒடுக்கிவல் இருளை வெயில் உமிழ் மகர ஒன்குழை ஒளிர்ந்தன செவியில். தாமரை, கமலம்னா தாமரை, சூதம், சூதம் என்பது மாமரம், அசோகம் அசோகமரம், அயில் நுதி முல்லை தன்னிலம் முல்லை நீலோற்பனம் ஆகிய அம்புகளும் நீண்ட ஒளி பொருந்திய மணிகள் பதிக்கப்பட்ட வளையல் அணிந்த கரும்பு போன்ற கைகளை வளைத்துச் செல்லும் அந்த செயலுக்கு பொருந்துமாறு மகர கொடியை உயர்த்தியதைப் போல இருளை கெடுத்து ஒளியை வீசும் மகர குலைகள் காதிலே ஒளிவிட்டன. அடுக்கிதழ் கமலம், ஒரு இதழுக்கு மேல ஒரு இதழ், ஒரு இதழுக்கு மேல இதழ் அப்படி இருப்பதால பல அடுக்கிய இதழ்களை உடைய தாமரை, அசோகு, பிறகு முல்லை, நீலோத்பலம் ஆகிய 5 அம்புகளும் நீண்ட ஒளி பொருந்திய மணிகள் பதிக்கப்பட்ட வளையலடிந்த கரும்பு போன்ற கைகள் எடுக்கும் ஐங்கணையும் களை நெடும் தனிவில் எரி மணி தொடிக்கையின் வாங்கி அப்படி கைகள்ல வளைத்து செல்லும் அந்த செயலுக்கு பொருந்துமாறு விடுக்குமத் தொழிற்கு அங்கு இயைதர மகர மிளிர் கொடி உயர்ந்தது போல அந்த மகர கொடியை உயர்த்தியதைப் போல ஒடுக்கி வல் இருளை வெயில் உமிழ் மகர ஒன்குழை ஒளிர்ந்தன செவியில் அப்படி ஒளி வீசக்கூடிய மகர குலைகள் காதுகளிலே ஒளிவிட்டன. அடுத்த திருப்பாடல் 90வது பாடல். புருவம் வார் சிலை, புருவம் வார் சிலை என்று எண்ணினர் தமக்கு பொருகனை என மிக கூர்த்தும் அருள் ஒளிவதன மலர்ந்த அம்புயம் என்று அகத்துற நினைந்தவர் தமக்கு கருநிறச் சுரும்பர் என நனிகனித்தும் கலைமதி முகமன நினைவோர்க்கு உருவளர் சகோரம் எனத் தவ நீண்டும் ஒளிர்விழி திகழ்ந்தது அஞ்சனமே. 90வது பாட்டு காமிங்க. புருவம்பார் சிலை என்று எண்ணினர், இந்த புருவத்தை வில்லென்று கருதியவர்களுக்கு
பொருகனை என மிக கூர்த்தும் அருள்மொழி பதனமலர்த்த அம்புயம் என்று அகத்துற நினைந்தவர் தமக்கு. அப்படி புருவத்தை வில்லென்று கருதியவர்களுக்கு போர் செய்யும் அம்பு என்று கருதும்படி மைபூசி கண்கள் இருந்தன. அருள் பொழி பதனமலர் அம்புயம் என்று அகத்துற நினைந்தவர் தமக்கு. அதுக்கு மேல அந்த முகம் இருக்கிறதே, கருணை ஒழியும் முகமலர்ந்த தாமரை என்று மனதில் கருதியவர்க்கு கருமை நிறம் பொருந்திய வண்டுகள் போல மைபூசிய கண்கள் இருந்தன. அதாவது புருவத்தை வில்லென்று கருதியவருக்கு அம்பு என்று கருதும்படி கண்கள் இருந்தன. முகத்தை பார்த்தவுடனே இது கருணை ஒழியும் தாமரை முகமாயிற்றே என்று எண்ணியவர்களுக்கு அந்த கருமை நிறம் பொருந்திய வண்டுகள் போல் மை பூசிய கண்கள் இருந்தன. அந்த புருவத்தை காட்டுகிறார், கண்ணை காட்டுகிறார். புருவம் இப்படி வளைவா வில் போல இருக்கிறது. அது வில்லென்று எண்ணியவர்களுக்கு கண்கள் அம்பு போல இருந்தன. கருணை ஒழியும் தாமரை முகம் என்று எண்ணியவர்களுக்கு வண்டுகள் போல மை பூசிய கண்கள் இருந்தன. அடுத்து சொன்னார், கருநிற சுரும்பர் என நனி கழித்தும் கலைமதி முகமன நினைவோர்க்கு உருவளர் சகோரம் என தவ நீண்டும் முகம் சந்திரனைப் போல இருந்தது என்று கருதியவர்களுக்கு அழகிய சகோரப் பறவை என்பது போல மை பூசிய கண்கள் இருந்தன என்று அந்த கண் சந்திரன் என்று கருதியவர்களுக்கு சகோரப் பறவை போலவும், கருணை பொழியும் முகம் என்று கருதியவர்களுக்கு வண்டுகள் போலவும், வில்லென்று புருவத்தை கருதியவர்களுக்கு அம்பு போலவும் கண்கள் இருந்தன. ஒளிர் விழி திகழ்ந்தது அஞ்சனமே. அடுத்த திருப்பாடல் 91. வெண்ணிறம் படைத்த புன்மையன மலரை வீழ்த்துனன் மனம் உயிராத வெண்மையில் குமிழை இழித்து வண்டனுகா விழிவுடை சண்பகம் கழித்த ஒன்னிறங்கமழும் உயிர்ப்பு இரு விழி வண்டொடும் பயில் நாசி சேர்த்தரள திண்ணிய முறுவல் மணியடி இறைஞ்ச செவிபார் திருத்தல் போன்றதுவே. ரொம்ப அருமையா இந்த முகத்தை காட்டுகிறார். வெண்ணிறம் படைத்த புன்மை என் மலரை வீழ்த்துனன் மனம் உயிரத, அந்த வெண்மையான நிறம் பொருந்திய எள்ளின் பூ, அந்த எள்ளின் பூவை மூக்கு வென்றது. இப்ப மனமில்லாத குமிழும் பூவை அம்மூக்கு வென்றது. வெண்ணிறம் படைத்த புன்மை என் மலரை வீழ்த்துனன் மனம் உயிராத வெண்மையில் குமிழை இழித்து வண்டு அணுகா விழிவுடை சண்பகம் கழித்த, அப்படி அந்த மனமில்லாத குமிழம்பூ மூக்கை வென்றது. இப்ப எள்ளின் பூ, எள்ளினுடைய பூவை மூக்கு வென்றது, குமிழம்பூவை மூக்கு வென்றது, வண்டுகள் வைக்காத சண்பக பூவையும் அந்த மூக்கு வென்றது. சிறந்த நிறம் பொருந்திய மூச்சு விடும் மூக்கு இரண்டு விழிகளாகிய வண்டுகளோடு, இந்த இரண்டு வண்டுகளோடு பழகி ஒன்னிறங்கமழும் உயிர்ப்பு இரு விழி வண்டோடும் பயில் நாசி சேர்த்தரள திண்ணிய முறுவல் மணி அடியறைஞ்ச, அந்த மூக்கில் முத்தாலான ஒரு அணிய பெற்றது. அந்த மூக்குத்தியினுடைய கீழ் அந்த அணி இருக்கிறதே, அது கீழ் உதட்டின் மேல தொங்கியது. அப்படி முத்து போன்ற பல் தன்னை வணங்குவதற்கு உரிய காலத்தை
முத்து எதிர்பார்த்திருந்தது. மூக்குத்தியாக தொங்கிய பொழுது பல் அடியின் வீழ்ந்து வணங்கியது போலவும் காட்டுகிறார். திண்ணிய முறுவல் மணி அடி இறைஞ்ச செவ்வி பார்த்திருத்தல் போன்றது அதுவே. ஆக இந்த திருப்பாடல்ல ரொம்ப அழகாக நமக்கு காட்டியிருக்கிறார். பொதுவா பிரபலிங்க லீலையிலே சிவப்பிரகாசர் எண்மலர் என்பதை மூக்குத்தியை பற்றி பாடியிருக்கிறார். ஆக மாயைக்கு வெண்மையான மூக்கணியை ஒருத்தி அணிந்தாள். பற்களை முத்துக்களை போன்ற பற்கள் முத்துக்களை போன்று என்று கூறுவது இலக்கிய மரபு. முத்துக்களை இகழ்வன பற்கள். அத்தகைய பற்களுக்கு பழி உண்டாகும் வண்ணம் ஒரு முத்து அந்த பற்களுடைய வாயில் முன்பாக தூக்கு போட்டு கொண்டது போல மூக்குத்தி தொங்கிக் கொண்டிருந்தது என்று ஒரு வர்ணையை நமக்கு அருமையா காட்டியிருக்கிறார். அதாவது பிரபலிங்க மூலையில மூக்குத்தியை பற்றி கற்பனை கலைஞர் சிவபிரகாஷ் சுவாமி பாடுகிறார். அதிலே மாயைக்கு வெண்மையான மூக்கணியை ஒருத்தி அணிந்தாள். பற்கள் முத்துக்களை போன்று இருப்பது என்று கூறுவது மரபு. அந்த முறையில பற்கள் முத்துக்களாக இருந்தன. முத்துக்களை இகழ்ந்தது பற்கள். அப்பொழுது அந்த முத்துக்களை இகழ்ந்த பற்கள் அது பழி உண்டாகும் வண்ணம் ஒரு முத்து அந்த பற்களுடைய வாயில் முன்பாக தூக்கு போட்டு கொண்டது போல அந்த புல்லடி, அதாவது மூக்கணி தொங்கிக் கொண்டிருந்தது என்று காட்டியுள்ளார்கள். ஆனா கச்சியப்ப முனிவரோ முத்துக்கு பழி வராமல் பல் தன்னை வணங்க காலம் பார்த்திருந்தது. உரிய காலம் வந்தவுடன் பல் முத்தின் அடியை வணங்கியது என்று காட்டியிருக்கிற நயம் மிகவும் சிறந்த அருட்குறிப்பு, ஒரு நல்ல பகுதி என்று ஆசிரியர் இந்த பகுதியில ரொம்ப தெளிவுபட காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமா, ரொம்ப நல்ல பகுதியா ஆசிரியர் காட்டியிருக்கிறார். அங்க முத்து தூக்கு போட்டது போல இருந்தது. இங்க உரிய காலம் பார்த்திருந்து சிரித்த உடனே அந்த பல் முத்தினுடைய அடியை வணங்கியது போல இருந்தது. திண்ணிய முறுவல் மணியடை இறைஞ்ச செவ்வி பார்த்திருத்தல் போன்று அதுவே என்று 91வது பாடல் ரொம்ப அழகா காட்டியிருப்பதை பார்க்கிறோம். ஒரு வேறுபாடும் இலக்கியத்துல பற்களை முத்துக்களாக சொல்வர். அந்த பற்களை முத்துக்கள் இகழ்ந்தன. பற்கள் முத்துக்களை இகழ்ந்தன. உடனே முத்து தூக்கு போட்டுருச்சான். இப்படி முன்னால அந்த மூக்கு அணியில் ஒரு புல்லாக்கு மேல தொங்குடுறது. ஆனால் இவரோ அப்படி முத்துக்கு கேடு வராமல் முத்து தொங்கிக் கொண்டிருந்தது. நேரம் பார்த்து பற்கள் முத்தினுடைய திருவடியை வணங்கியது போல இருந்தது என்று ஒரு நயமாக பாடியிருக்கதை காட்டுகிறார் ஆசிரியர், உரையாசிரியரும். 92வது பாடல். சங்கமென்றுரைப்போர்க்கு அற்றற்கு சான்று தரள மாளிகை புடை வளைத்தும் பைங்கமுகன் போர்க்கு அற்றகு சான்று பரிமள புது நறுங்கலவை பொங்கிள கொங்கை துணை செழும் பாக்கு பொறுவிரல் அடித்தள தெரித்தும் ஓங்கிய மிடற்றின் மணிவடம் பொன்யான் உருவிரை பலதை தைந்தனவே. சில பேர் சொன்னார்கள் கழுத்தை சங்கு என்று சொன்னார். சங்கம் என்று உரைப்போர்க்கு
அதத்தகு சான்று தரள மாளிகை புடை வளைத்தும் தரளம்னா முத்து. ஆக கழுத்தை சங்கு என்று கூறுபவருக்கு அதற்கு தக்க சான்றாக முத்து மாலை கழுத்துல அப்படி சுற்றி வளர்த்திருந்தது. இனி கழுத்தை சில பேர் என்ன சொன்னார்கள், கமுகு என்று கூறுவோர்க்கு அதற்கு சான்றாக வாசனை பொருந்திய சந்தன கலவை பொருந்திய இளைய இளமையான கொங்கைகளாகிய ஒப்பற்ற பாக்கு அமைந்திருந்தது. பைங்குமுகன் போர்க்கு அதற்றகு சான்று பரிமள புதுணரும் கலவை பொங்கிளம் கொங்கை துணைச்செழும் பாக்கு. சரி, அத்தகைய கழுத்தில பொன் நாணினால் கட்டப்பட்ட மணிமாலைகள் நெருங்கி இருந்தன. ஓங்கிய மிடற்றின் மணிவிடம் பொஞ்ஞான் உருபுரை பலதைந்தனவே. இப்படி சங்கென்றுரைப்போர்க்கு அது முத்து மாளிகை புடை வளைத்திருந்தது. ஆக முத்து மாலை பக்கத்துல சுற்றி வளைத்திருந்தது சங்கு என்று சொல்பவர்களுக்கு. கமுகு என்று சொல்பவர்களுக்கு சந்தனை கலவை பொருந்தி இளைய மங்கை ஆகிய அந்த இளங்கொங்கை இருக்கிறதே, அது பாக்கு போல அமைந்திருந்தது. அத்தகைய அழகான இந்த கழுத்தில பொன்னானினால் கட்டப்பட்ட மணிமாலைகள் மிகுதியாக அம்மை அணிந்திருந்தார். அடுத்த திருப்பாடல். கரும்பென திரண்டு முதல் விழி பெருமான் கருத்தினும் காம மிக கூறி கரும்பனை விளைக்கும் பெருந்திரல் நோக்கி கலைமதி கவிகையங் கடவுள் கரும்படு திரைஞ்ச இருஞ்சவர் பயிற்ற காதலில் தழுவியது எய்ப்ப கரும்பினிதெழுது தோழினம் கதமும் கதிர்மணி வடங்களும் பொலிந்த. அம்மையினுடைய தோள்கள் இருக்கின்றதே, அது கரும்பு வடிவில் தொயில் எழுதின. கரும்பனத்து கண்டு முதல் விழி பெருமான் கருத்தினு காமமை கூறார். கரும்பு போன்ற புருவத்தை உடைய இறைவனுக்கும் காமத்தை உண்டாக்கக்கூடிய செயலை தருபவன் மன்மதன். கலைமதி கவியம் கடவுள் கரும்படுத்திறைஞ்ச இருஞ்சவர் பயிற்ற காதலின் தழுவியது. சந்திரனை குடையாக உடைய அவனுடைய பேராற்றலை நோக்கி அவன் மலரிட்டு தன்னை வணங்கும் முறையில் அவனுடைய வில்லாகிய கரும்பை முதுகில் தொயிலாக எழுதினார்கள். கரும்பினிதெழுது தோழினம் கதிர்மும் கதிர்மணி வடங்களும் பொலிந்த என்று இந்த திருப்பாடலில அம்மையினுடைய தோள்கள்ல கரும்பின் வடிவில் தொயில் எழுதினார்கள். அது எது? அந்த அந்த நொய்யில் எழுதியது எது போல என்றால், கரும்பு போன்ற புருவத்தை உடைய இறைவனுக்கும் காமத்தை உண்டாக்கக்கூடிய செயலை தருவன் மன்மதன். என சந்திரனை குடையாக உடைய அவனுடைய பேராற்றலை நோக்கி அவன் அந்த மன்மதனே மலரிட்டு தன்னை வணங்கும் முறையில் அவனுடைய வில்லாகிய கரும்பை முதுகில் தொய்யிலாக எழுதினர். அப்ப அந்த தொய்யிலாக எழுதியது எப்படி இருந்தது? அந்த மன்மதனே மலரிட்டு வணங்கும் முறையில் அந்த தோள்கள் அமைய பெற்றிருந்தன என்று தலை, கண்கள், முகம், கழுத்து, தோள் இதுவரை நாம் முனிவர் காட்ட கண்டிருக்கிறோம். எஞ்சியவைகளை அடுத்த வகுப்பிலே சிந்திக்க திருவருள் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டி உங்கள் எல்லோரையும், அதாவது தீவினையை போக்கிக் கொள்வதற்காக இந்த வகுப்பில இணைந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லோருடைய திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழிமைகளாலே வணங்கி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு அடியனுடைய பிணிவு கலந்து
ஐயா ஓதுவமூர்த்தி ஐயா வகுப்பு நிறைவு செய்தார்களுங்க. சிற்றம்பலம். மாமரை முனிவர் வாழ்க, மரகத வல்லியோடும் பாமலி புலவர் போற்றும் பட்டிநாயகனார் வாழ்க, காமரு வெள்ளி மல்குள் கழுதல் நடனம் வாழ்க, கோமனு நீதி வாழ்க, குவலயம் முழுதும் வாழ்க, கோமனு நீதி வாழ்க, குவலயம் முழுதும் வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்து உரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய நமக. திருவடி குணத்தியா சிவாய நமக. ஐயா சிவாய நம.